ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். இந்த உலகத்துல நம்மள சுத்தியும் தினம்தோறும் அமானுஷ்யமான நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. இத நம்மள சில பேர் உணர்ந்திருப்போம், ஏன் இன்னும் சில பேர் நேர்லயும் கூட பார்த்திருப்போம். இந்த வீடியோவும் அதை பத்தினதுதான். இந்த வீடியோல கேமராவில் பதிவாகிய ரொம்பவே பயங்கரமான அமானுஷ்யமான நிகழ்வுகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஃபாரின்ல ஒரு வீட்ல சிசிடிவி கேமரால பதிவான ஒரு நிகழ்வு தான் இது. இங்க ஒரு குழந்தை சாதாரணமா விளையாடிட்டு அவங்களோட வீட்டோட கிச்சனுக்குள்ள வருது. அப்படி வந்து அந்த குழந்தை ஒரு இடத்துல அப்படியே நிக்குது. அங்க யாரோ இருக்கிறத பார்த்து அந்த குழந்தை பேச தொடங்குது. ஆனா சொல்ல போனா அந்த இடத்துல யாருமே இல்ல. திடீர்னு அந்த குழந்தை கையில இருக்கிற ஒரு பொருளை ஏதோ ஒண்ணு புடிச்சு இழுக்குது. இது எல்லாமே அங்க இருக்கிற சிசிடிவி கேமரால தெளிவா பதிவாகுது. தொடர்ந்து அந்த குழந்தை உருவமே இல்லாத அதை பார்த்து பேசிக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் பேசிட்டு கிச்சன்ல இருந்து அந்த குழந்தை திரும்ப போகுது. இந்த நிகழ்வை சிசிடிவி கேமரால பார்த்த அவங்களோட பேரண்ட்ஸுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாவே இருந்திருக்கு. உடனே அவங்க அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேறொரு வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த நிகழ்வு பிலிப்பைன்ஸ் நாட்டுல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் நடந்திருக்கு. அந்த நாட்டுல இருக்கிற டிக்ஸி ஜாய்ங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பிரபலத்தால எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களோட டெலிவரிக்காக போயிருக்காங்க. அப்ப இரவுல அந்த டெலிவரி ரூம்ல அவங்க தனியா இருந்திருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஏதோ சத்தம் கேக்குது. உடனே அவங்க போனை எடுத்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க ரெக்கார்டிங் பண்ணும்போது பெட்டுக்கு அடியில தூரமா 2 கால்கள் தெரிஞ்சிருக்கு. ஆனா அவங்க எந்திரிச்சு பாக்குறாங்க, அந்த இடத்துல யாருமே இல்ல. Ya Allah, koresai. Ada kayu. Này umur tu bos. Wah. மறுபடியும் அவங்க திரும்பவும் அவங்க கேமராவை அந்த பெட்டு கடியில கொண்டு போறாங்க. அந்த கால்கள் அங்கேயே இருக்குது. அந்த கால்கள் பாக்குறதுக்கு ஒரு குழந்தையோட கால் மாதிரியே இருந்ததுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த கால்கள் அங்கேயே இருக்கிறத பார்த்த உடனேயே அவங்க பயந்து போய் அந்த டெலிவரி ரூமை விட்டு வெளியே போய் அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. எல்லாரும் வந்து பார்த்திருக்காங்க. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. இந்த நிகழ்வு அர்ஜென்டினால இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல நடந்திருக்கு. சரியா இரவு 3 மணிக்கு அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த முன்பக்க கதவு தானா திறக்குது. அந்த கதவு வழியா யாருமே உள்ள வரல. இருந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் எந்திரிச்சு முன்னாடி போறாரு. அப்படி போன அவரு அங்க யார்கிட்டயோ பேச தொடங்குறாரு. இது எல்லாமே நடக்குது. ஆனா அங்க யாருமே இல்லன்னு அந்த மனிதருக்கு அடுத்த நாள் இந்த சிசிடிவி கேமரா பதிவை பாக்குற வரைக்கும் தெரியல. அவர்கிட்ட விசாரிச்ச போது ஏதோ ஒரு லேடி அங்க வந்ததா சொல்லியிருக்காரு. இவர் செய்யற எல்லா விஷயங்களும் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற சிசிடிவி கேமரால தெளிவா பதிவாகுது. அவர் விசாரிக்கும் போது அங்க ஏதோ ஒரு லேடி வந்ததாகவும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதாகவும் சொல்லியிருக்காரு. அதனால வந்த அந்த உருவத்தை பேஷண்டா நினைச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த பேஷண்டோட டீடைல்ஸ் அவர் தெளிவா ரெக்கார்டும் பண்றாரு. அங்கதான் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியே காத்துட்டு இருந்தது. என்னன்னா அவர் எழுதின அந்த பேஷண்டோட டீடைல்ஸ் ஒரு நாளைக்கு முன்னாடி அதே ஹாஸ்பிட்டல்ல இறந்து போன ஒரு பேஷண்டோட டீடைல்ஸோட முழுசா ஒத்து போயிருக்குது. பிரேசில்ல ஒரு ஹாஸ்பிட்டலோட மார்ச்சரியில நடந்த சம்பவம் தான் இது. அந்த மார்ச்சரிக்கு பக்கத்துல இருந்த ஒரு இரும்பு டோர் தானா திறந்து மூடுது. அந்த நிகழ்வு அங்க தொடர்ந்து நடக்குது. அதே சமயத்துல அந்த இரும்பு கதவு திறந்து மூடும் போது அங்க இருக்கிற லைட்டும் ஆஃப் ஆகி எரியுது. அங்க என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலோட 2 செக்யூரிட்டி கார்டு அந்த இடத்தை நோக்கி போறாங்க. அந்த 2 பேரும் அந்த ஸ்டீல் டோர் பக்கத்துல போறாங்க. அவங்க கிட்ட போன உடனேயே அந்த டோர் திறந்து மூடுற அந்த நிகழ்வு அப்படியே நின்னு போயிருது. அவங்க போய் பாக்குறாங்க, அங்க யாருமே இல்ல. அது காத்துல ஆடுறதுக்கு வாய்ப்பே இல்ல. இது எல்லாத்தையும் கூட வந்த ஒருத்தர் தன்னோட கேமரால ரெக்கார்ட் பண்றாரு. இது எல்லாமே மிகப்பெரிய மர்மமாவே இருக்குது. அந்த 2 செக்யூரிட்டி கார்ட்ஸும் ரொம்பவுமே பயந்து போனதா சொல்லியிருக்காங்க.
சில நேரங்கள்ல நம்மளுக்கே தெரியும் நம்ம சுத்தியும் ஏதோ அமானுஷ்யமா நடக்குதுன்னு. அப்படிதான் இங்கேயும் இந்த லேடி ஃபீல் பண்ணிருக்காங்க. இவங்க ஒரு ஃபேஷன் டிசைனர். அவங்க வீட்டுல துணியை தைச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அவங்க குழந்தையும் விளையாடிட்டு இருந்திருக்குது. திடீர்னு அந்த குழந்தை விளையாடுறதை நிறுத்திட்டு ஆப்போசிட்ல ஸ்டோர் ரூம்ல ஏதோ சத்தம் கேட்கறதா சொல்லி இருக்கு. அப்ப அந்த குழந்தையோட முகம் ரொம்பவே பயந்து போயிருந்திருக்குது. தொடர்ந்து அந்த ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் வரவே I sew for a living, so can you tell mommy what you just said? And you close the door? அந்த குழந்தையோட அம்மாவும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த ஸ்டோர் ரூமோட டோரை ஓபன் பண்றாங்க. அங்க அந்த ஒரு லேடி பொம்மையை தவிர வேற எதுவுமே இல்ல. ஆனா அந்த குழந்தையோட முகம் முழுவதுமே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் காணப்பட்டிருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த பொம்மை தானா கீழே விழுகுது. இந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த லேடி அங்க இருக்கிற ஒரு ரூமோட சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு மாதம் முன்னாடி இதே மாதிரி அந்த ரூம்ல ஏதோ சத்தம் கேட்டிருக்கு. அந்த லேடியோட குழந்தை அந்த ரூமை திறந்து பார்த்திருக்கு. அப்பவும் அந்த ரூம்ல யாருமே இல்ல. உடனே பயந்து போய் அந்த குழந்தை அந்த ரூம்ல இருந்து வெளியே போயிருக்குது. அதன் பிறகு ஒரு நிகழ்வு நடக்குது. அதை நீங்களே பாருங்க. அந்த குழந்தை வெளியே போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த டோர் தானா மூடுது. இந்த வீடியோ பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற ஒரு யூடியூபரால எடுக்கப்பட்டது. அவரு ஒரு ஃபாரஸ்டுக்கு ட்ரெக்கிங் போயிருக்காரு. அப்ப மலையோட ஒரு உயரமான பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன அருவிக்கு நடுவே நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்ப அங்க ஏதோ ஒரு உருவம் நிக்கிறத அவரு பார்த்திருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த உருவம் அங்கிருந்து மறைஞ்சு போயிருது. தன்னோட மனதுல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அவரு அந்த உருவம் இருந்த இடத்தை நோக்கி போறாரு. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. அவ்வளவு வேகமா சில நொடிகள்லயே அந்த உருவம் அங்க மறைஞ்சு போறக்கூடிய எந்த ஒரு சாத்தியமும் இல்லைன்னு அவர் சொல்றாரு. ஏன்னா கீழே மிகப்பெரிய பள்ளம், இந்த பக்கம் வெறும் காடுகள் மட்டுமே இருந்திருக்கு. அதனாலேயே இது பேயா இருக்கலான்னு அவர் முழுசா நம்புறாரு. ஒரு வீட்டுல இந்த லேடி 2 பூனைகளை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த பூனைகள் கொஞ்ச நாளா ரொம்பவுமே வித்தியாசமா நடந்துக்க தொடங்கி இருக்குது. அதனால அவங்க மோஷன் சென்சார் கேமராவை ஃபிட் பண்ணி பூனைகளோட நடவடிக்கையை கண்காணிக்க தொடங்குறாங்க. அப்படி அவங்க செய்யும் போதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியே காத்துட்டு இருந்தது. ஒரு நாள் பூனைகள் வீட்டுல தனியா இருக்கும்போது கேமரா பூனைகளை மட்டும் போக்கஸ் பண்ணாம தானா வேற பக்கம் திரும்புது. அந்த பக்கம் ஏதோ ஒண்ணு இருக்கிறத அந்த கேமரா டிடெக்ட் பண்ணுது. அப்படி அந்த கேமரா திரும்பும் போது அந்த இடத்துல யாருமே இல்ல. சில சமயங்கள்ல பூனைகளும் ரொம்பவே பயந்து போய் காணப்பட்டிருக்கு. ஒரு நாள் அந்த லேடி வீட்டுல இருக்கும் போது தானா ஒரு பந்து உருண்டு அந்த லேடி கிட்ட வருது. இந்த நிகழ்வு நடந்து சில நாட்களுக்கு பிறகு இன்னொரு சம்பவம் நடக்குது. அந்த லேடி சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்கும் போது பின்பக்கமா இருந்த ரூமோட டோர் தானா திறக்குது. அந்த ரூம்ல இருந்த ஒரு பூனை எதையோ பார்த்து பயந்து வேகமா ரூமை விட்டு வெளியே வருது. வெளியே வந்த அந்த பூனை ரொம்பவுமே வித்தியாசமா நடந்துகிட்டு அந்த லேடி கிட்டேயே வர மாட்டேங்குது. அந்த சமயத்துல அந்த ரூம்ல இருந்த எல்லா விண்டோவும் க்ளோஸ் பண்ணி தான் இருந்திருக்கு. அதனால அந்த டோர் காற்றால சாத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த நிகழ்வு எல்லாமே அந்த லேடிக்கு மிகப்பெரிய பயத்தையே உண்டாக்கி இருக்குது. இங்க ஒரு மனிதர் இரவு நேரத்துல ஆபீஸ்ல தனியா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல அவங்க ஆபீஸ்ல அலாரம் அடிக்குது. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ரூம்ல சத்தம் வந்திருக்கு.
பயத்தோடயே இந்த மனிதர் அங்க என்ன இருக்குதுன்னு பார்க்க போயிருக்காரு. அப்ப ஒரு ரூம்குள்ள அவர் செக் பண்ணிட்டு வெளியே வராரு. அவர் வெளியே வந்த உடனேயே அந்த டோர் தானா சாத்துது. பக்கத்துல இருந்த சேர் வேகமா நகருது. பயந்து போன அந்த மனிதர் அங்கிருந்து தலதெறிக்க வெளியே ஓடி வந்திருக்காரு. இந்த வீடியோவை எடுத்த இந்த லேடி பேரு செலலோகா. இவங்க ஃபார்ச்சூன் கார்டை எல்லாம் வச்சு எதிர்காலத்தை கணிக்கிற வீடியோவெல்லாம் எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒரு நாள் இரவு தனியா வீட்டுல இருக்கும்போது ஓஜா போர்டு ஒன்ன வச்சு அவங்க அமானுஷ்யமான சக்திகளோட பேசணும்னு நினைச்சு ஒரு ரூம்ல ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னு அந்த காரியத்தை அவங்க செய்ய தொடங்குறாங்க. அத யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீமிங்கும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஏதோ ஒரு ஆவியோட அவங்க கனெக்ட் ஆகுறாங்க. அதுகிட்ட அவங்க அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற டோரை திறக்கும்படி சொல்றாங்க. அவங்க கேட்ட உடனேயே அந்த டோர் தானா திறக்குது. அவங்க தொடர்ந்து அந்த அமானுஷ்யமான சக்தி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த டோர் தானா மூடுது. ஆனா அவங்க அந்த டோரை மூட சொல்லி கமெண்ட் பண்ணவே இல்ல. பயந்து போன அவங்க லைவ் ஸ்ட்ரீமை உடனே கட் பண்றாங்க. சில பேர் கமெண்ட்ல வந்து இது அதிகப்படியான வியூஸ்க்காக நிகழ்த்தப்பட்ட ஒரு டிராமான்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் இல்ல உண்மையாகவே அங்க ஒரு அமானுஷ்யமான சக்தி வந்ததான் நம்புறாங்க. இந்த நிகழ்வும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் நடந்திருக்கு. ஒரு பேஷண்ட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வீல் சேர் மூலியமா கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த பேஷண்ட் அன்னைக்கே இறந்து போயிடுறாரு. ஆனா அவர் இறந்து போன அந்த நைட் அவரை வச்சு கூட்டிட்டு வந்த அந்த வீல் சேர் யாரோ உட்கார்ந்து அதை நகர்த்துற மாதிரியே இருந்திருக்கு. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. நீங்க பார்த்த இந்த அமானுஷ்யமான வீடியோஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.